ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் புதுசாக டைலரிங் பழகுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இப்படி ஒரு முறை ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்கும் வராது. மிக மிக ஒரு ஈஸியான முறையில் எப்படி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ப்ளவுஸ் கிளாத்தை ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி கிளாத்தை மடிச்சுக்கிங்க. மடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ளவுஸ் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டாக பிசுறு இருக்கும், கிராஸ் இருக்கும். அதனால் ஸ்கேலால் இதே போல் 1/4 இன்ச் அளவு வச்சு நேராக கட் பண்ணி கிளாத்தை எடுத்துக்கணும். இப்போ இதே போல் நேராக கட் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ கஸ்டமர் நார்மல் ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் கொடுத்தாலும் அல்லது காட்டன் கிளாத் கொடுத்தாலும் அடி பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு 2 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. இதே உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிட்டா போதும். இப்போ நான் அடி பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் கொடுத்து உங்ககிட்ட ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தைக்க சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அளவு ப்ளவுஸை பேக் பார்ட்டை நல்லா 2ஆக மடித்து இதே போல் நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்குங்க. சுருக்கத்தோட அளவு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அளவுகள் மாறுபடும். அதனால் நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துட்டு, நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும் பொழுது நல்லா கிளாத்து நழுகாமல் அளவு ப்ளவுஸும் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் நழுகாத மாதிரி இப்படி சென்டராக இப்படி நீடில் போட்டு குத்திக்கிங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் கிளாத் நழுகாமல் இருக்கும். இப்போ இதே போல் வச்சு பார்க்கும் பொழுது இந்த இடத்துக்கிட்ட எனக்கு கொஞ்சம் கிளாத் இதே போல் வருது பார்த்தீங்களா? சரி, கிளாத் இதே போல் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நகர்த்தி இப்படி ப்ளவுஸை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கிங்க. அளவு ப்ளவுஸை இப்போ நான் நகர்த்தி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி நீங்கள் தள்ளி வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த இடத்துட்ட கழுத்து அகலம் வந்துடும். அப்போ கழுத்து அகலம் வந்துடும், ஷோல்டர் லூஸ் வந்துடும். அதனால் ப்ளவுஸ் கிளாத்தை இதே போல் அளவு ப்ளவுஸை இப்படி நேராக அப்படி வைங்க. இப்படி வைக்கும் பொழுது இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்த நம்ம 1/4 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்கு பின்னாடி அடி பாட்டத்தில் பேக்கில் டாட் பிடிப்பாங்கள்ல, அந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுருவோம். விட்டுட்டு பின்கழுத்து இறக்கம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க. அதே போல் கழுத்தோடைய அகலம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டர் எந்த இடத்துல உங்களுக்கு முடியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டர் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக தள்ளி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு ஜாயிண்ட் தெரியும். இந்த ப்ளஸ் குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைடு ஜாயிண்ட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணணும், கீழே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/4 இன்ச் பண்ணிக்கணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு 1/4 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துடுது. அதனால் நம்ம இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தையலுக்காக 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். இப்போ நான் தையலுக்காக 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த நீடில் எடுத்துருங்க. நீடில் எடுத்துட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸையும் எடுத்துடலாம். இப்போ அதுக்கு பிறகு இப்போ எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவும் நம்ம ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சு தைப்போம். அதனால் ஃபஸ்ட்டு மேலே இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காக மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்கள். இப்போ இதே போல் மார்க் பண்ணியாச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கழுத்து அகலத்துக்கிட்ட நான் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கை சுற்றளவுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் ஷோல்டர்கிட்ட. ஏன்னா கழுத்து நம்ம தச்சு திருப்புறதுக்கு 1/4 இன்ச் போதும். இதே நீங்கள் கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் ஷோல்டர்கிட்ட எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ நான் பா ஷேப்பில் ஃபஸ்ட்டு கோட்டோட மார்க் பண்ணிக்கிறேன். மேல் கோடு தெரியுது பார்த்தீங்களா? அந்த மேல் கோட்டோட தான் மார்க் பண்ணணும். இதே போல் பா ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் ரவுண்ட் ஷேப்புக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே வளைவு கொடுங்க. இப்படி இதே போல் வளைவு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் சூப்பராக வந்துடும். அடுத்த ஆம்கோல் இறக்கம். இந்த ஆம்கோல் இறக்கம் இந்த கோட்டில் இருந்து மார்க் பண்ணி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேல் கோட்டோட தான் மார்க் பண்ணணும். இந்த மேல் கோடு தெரியுதுங்களா? இந்த இடத்துல அப்படி அடையாளப்படுத்துங்க. இந்த இடத்துல அடையாளப்படுத்திட்டு இதில் இருந்தும் தையலுக்கு 1.5 இன்ச் அளவு வைக்கணும். அடி பாட்டத்துக்கிட்ட 1.5 இன்ச் அளவு வச்ச மாதிரி இந்த இடத்துல இருந்தும் தையலுக்காக 1.5 இன்ச் நான் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் இதே போல் மார்க் பண்ணுங்கள்.
இது வந்து தையலுக்கான அளவு. இப்போ இந்த மேல் கோட்டோட மார்க் பண்ணணும். இந்த மேல் கோட்டோட எல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து நம்ம ஆம்கோல் வளைவு கொடுக்கணும். அதுக்கு ஒரு 1.25 இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். 1.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சது போக இந்த இடத்துல இருந்து எனக்கு 6 இன்ச் அளவு வருது. 6ல் பாதி 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து 5 வருது. 5ல் பாதி 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வளைவு கொடுங்க. அவ்வளோதான். ஆம்கோல் சுற்று வளைவு கொடுத்தாச்சுங்களா சுற்றளவு. அடுத்து இப்போ நம்ம வரைஞ்சி முடித்த பிறகு ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணணும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எத்தனை இன்ச் அளவு வருதுன்னு நம்ம பார்க்கணும். இதே போல் இப்படி வச்சு பார்த்துட்டு வாங்க. எனக்கு சரியாக ஒரு 9 இன்ச் வருதுங்க. அதே 9 இன்ச் இதுலேயும் வரணும். இப்போ இந்த ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக மேலேருந்து எடுக்கக்கூடாது. ஷோல்டர் 1/2 இன்ச் விட்டது போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 9 இன்ச் அளவு வருதான்னு பார்க்கணும். இந்த ஆம்கோல் சுற்றளவு மட்டும் ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம பொறுமையாக அளவெடுத்து பார்க்கணும். இப்போ பாருங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 9 இன்ச் வருதான்னு பார்க்குறேன். இப்போ எனக்கு 9 இன்ச்சை விட கொஞ்சம் கூட வருது. உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 இன்ச் கூட வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆம்கோல் சுற்றளவு கம்மியாக வரக்கூடாது. நீங்கள் 9 இன்ச்சுங்கிறது ஒரு 8.5 இன்ச்லாம் வச்சு அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் எல்லாமே டோட்டலாக அனைத்து அளவுகளுமே மாறுபடும். கை வந்து கரெக்டாக அந்த கம்கட்டுக்கிட்ட உட்காராது. அப்புறம் ஷோல்டர் கழுண்டு வர மாதிரிலாம் இருக்கும். அதனால் ஆம்கோல் சுற்றளவு ஒரு 1/4 இன்ச் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக மட்டும் கட் பண்ணிடாதீங்க. நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆம்கோல் சுற்றளவை செக் பண்ணிவிட்டு தான் கட் பண்ண தொடங்கணும். இப்போ அவ்வளோதான் பேக் பார்ட் அளவு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குவோம். இந்த சைடு பிடிக்கிறதுக்காகவும் அடிப்பாட்டை மடிச்சடிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கை கிளாத்தை மடிக்கும் பொழுது ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்துருக்க மாதிரி மடிச்சுக்கிங்க. இப்போ இந்த ஓப்பன் பகுதி என்ன பார்த்துருக்காப்புல இதே போல் நான் மடித்து போட்டுக்கிறேன். மடிச்சுட்டு இதுலேயும் பிசுறு லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதனால் ஒரு 1/4 இன்ச் நேராக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல் இப்படி ஸ்கேலால் மார்க் பண்ணி இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் அளவு மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ணுங்கள். இப்போ சரியாக ஒரு ஸ்கேல் அளவு அப்படின்னா நமக்கு 1.5 இன்ச் வரும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மடிப்பும் மறுபடியும் 1 இன்ச்சில் ஒரு மடிப்பும் மடித்து எம்மிங் பண்ணிக்கலாம். அடுத்து கையோடைய அளவை இதே போல் வைங்க. இதே போல் வச்சு இப்போ கை சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணணும். நல்லா அப்படி எடுத்து விட்டு இப்போ கை சுற்றளவுக்கு நேராக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1.5 இன்ச் அளவு வைக்கணும். 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ அடுத்து உயரம் எந்த இடத்துல உயரம் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சைடு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச் அளவு வருதான்னு பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல 1.5 இன்ச் தள்ளி வருது. ஒரு 1/4 இன்ச் பக்கம் தான் கிளாத்தே இருக்குது. அப்போ நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கணும். தைக்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாத் பத்தலையோ அந்த அளவுக்கு நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில ப்ளவுஸ் கிளாத்தில் அகலம் இருக்கும், ஒரு ப்ளவுஸ் கிளாத்தில் அகலம் இருக்காது. அதனால் பத்தலைன்னா சைடில் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட் இருக்குங்கள, இந்த பாயிண்ட்டுக்கும் இப்போ இங்கே வந்து கிளாத் கம்மியாக இருக்குங்களா, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இப்போ கிராஸாக அப்படி ஸ்கேலால் மார்க் பண்ணுங்கள். ஸ்கேலால் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1.5 இன்ச்சிலேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா 7 இன்ச் வருது. அப்போ 7ல் பாதி எத்தனை இன்ச் வரும் அப்படின்னா 3.5 இன்ச் வரும். 3.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணி இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் இப்படி மார்க் பண்ணி இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வளைவு கொடுக்க வேண்டியதான். இது வந்து கைக்குழி கட் பண்ணுறதுக்காக.
இந்த வளைவு எதுக்காக அப்படின்னா கைக்குழி கட் பண்ண இங்கே மேல் வளைவு, உள் வளைவு வந்து கைக்குழி கட் பண்ணணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கைக்கிட்ட சுருக்கமும் வரவே வராது. கொஞ்சம் கூட கை கட் பண்ணும் பொழுது இந்த முறையை பயன்படுத்துங்க. இப்போ அடியோட கட் பண்ணிவிட்டு இப்போ கைக்குழி கட் பண்ணும் பொழுது மேல் பீஸ் 2 கிளாத்தை மட்டும் எடுத்து தனியாக இதே போல் 1/2 இன்ச் இப்படி குடஞ்சி கட் பண்ணுங்கள். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க. இப்போ நான் இதே போல் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாகவே வந்து சைடில் வந்து துணியே கம்மியாக 1/2 இன்ச் இல்லை பாருங்கள், 1/4 இன்ச் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒட்டு போட்டு தான் ஆகணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துலலாம் சிசர் கட் கொடுங்க. இந்த குடஞ்சது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி நம்ம தைக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அந்த கிளாத்தை போட்டு தான் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த பக்கம் கிளாத் வந்து கிராஸில் நீண்டு கொடுக்குதோ இழுத்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த பேக் பார்ட் கிளாத்தை தூக்கி இதே போல் போடுங்க கிராஸாக. இதே போல் இப்படி கிளாத்தை போட்டுட்டு நல்லா கிராஸில் போட்டுக்கணும். இதே போல் இப்படி கிராஸில் போட்டுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நேராக அப்படி ஸ்கேலால் மார்க் பண்ணுங்கள். பேக் பார்ட் வந்து இந்த நெக் பகுதி தெரியுதுங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் தள்ளி மறுபடியும் ஒரு மார்க் பண்ணுங்கள். இது எதுக்காக அந்த 1/4 இன்ச்சுனா கொக்கி பெட்டி வி பெட்டி வந்து நம்ம பிடிச்சு தைப்போம். ஒரு 1/4 இன்ச் பிடிச்சு தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது 1/4 இன்ச்சு தேவைப்படும். அதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் கழுத்தோடைய அகலம் எந்த இடத்துல முடியுதோ அவத்த மார்க் பண்ணி ஷோல்டருக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள். கை சுற்றளவுக்கு நேராக அதே போலயே அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போ இந்த இடம் இந்த சைடு வருது பார்த்திங்களா, அந்த சைடு மட்டும் பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். எதுக்காக 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் பிடிப்போம் ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட, அதுக்காகவும் சைடு வந்து கொஞ்சம் நேராக மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ பேக் பார்ட்டில் கிராஸாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கிராஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாத் வந்து பத்தாமல் போயிடும். இப்போ இந்த பேக் பார்ட் கிளாத்தை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் இதே போல் ஸ்கேலால் இப்படி நான் மார்க் பண்ணுறேன். இது எதுக்காகனா நம்ம பிடிச்சிடுவோம், ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் பிடிச்சிருவோம். அதிலிருந்து இப்போ இந்த முன்கழுத்து அளவு வைக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நான் முன்கழுத்து அளவை இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துட்டு வரேன். இப்போ எந்த இடத்துல எந்த பாயிண்டில் வந்து இந்த முன்கழுத்தை அகல முடியுதோ, முன்கழுத்து இறக்க முடியறதுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்கேலால் இதே போல் இப்படி எல் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி ஷேப்பில் மார்க் பண்ணி மேல் கோட்டோடு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து மேல் கோட்டோடு தான் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குவோம். இப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது முன்கழுத்து நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அடுத்த பாயிண்ட் வந்து ஆம்கோல் சுற்றளவுக்காக இப்படி எல் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணுங்கள். எல் ஷேப்பில் இதே போல் இப்படி மார்க் பண்ணி இப்போ இந்த பாயிண்ட் வருது பார்த்திங்களா, இந்த பாயிண்டில் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணணும். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி மறுபடி ஒரு வளைவு. இது எதுக்காக மறுபடி அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து கையில் எப்படி கைக்குழி கட் பண்ணணும் அதே போல் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் கட் பண்ணும் பொழுது கைக்குழியோடு இப்படி குடஞ்சி கட் பண்ணனா தான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும். அடுத்து ஷோல்டருக்கும் இந்த மெயின் டாட் தெரியுது பார்த்திங்களா, ஷோல்டர்லேருந்து இந்த மெயின் டாட் வர கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிளாத்தை பிடிச்சி ரொம்ப இழுத்து அளவு வைக்கக்கூடாது, லைட்டாக அப்படி வச்சிங்கன்னா போதும். இந்த ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி சென்டர் பண்ணுங்கள். இப்படி சென்டர் பண்ணி இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த மெயின் டாட் வந்து எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக கீழே தள்ளி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த நெக்கிலேருந்து முன்கழுத்து நெக்கிலேருந்து இப்போ இந்த இடத்துல மெயினாக ஒரு டாட் பிடிப்போம். ஒரு அடையாளப்படுத்திக்கிங்க. அடையாளப்படுத்திட்டு பட்டி ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து சென்டராக ஒரு டாட் பிடிக்கிறவங்கள இந்த இடத்துக்கு அதுக்காக தள்ளி கொஞ்சம் மார்க் பண்ணணும். டாட்டுக்காக கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணுங்கள். அடுத்து பட்டி தையல் பிடிச்சு தப்போம் அதுக்காக ஒரு மார்க். அப்போ மொத்தம் டோட்டலாக 3 இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க கீழே கீழே. அடுத்து சைடு. இப்போ இந்த சைடு அளவை இதே போல் வச்சு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து இப்படி வச்சு பட்டி தையல் தெரியுதா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக கீழே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இதே போல் ஷேப் கொடுத்து ஸ்கேலால் மார்க் பண்ணுங்கள். இப்போ இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாட்டோடைய அகலம் இப்போ இதிலிருந்து வச்சு பார்ப்போம் இந்த டாட்டோடைய அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு. இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து சரியாக ஒரு 2.25 இன்ச் வருது. டாட்டோடைய அகலம் 2.25 வருது. இப்போ கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் நான் 1/4 இன்ச் விட்டதுலேருந்து ஒரு 2.25 இன்ச் அளவு பக்கம் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து 2.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டாட்டோடைய உயரம் அளவு ப்ளவுஸில் இந்த அளவு அப்படி வச்சுக்கிங்க. டாட்டோடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு நேராக அப்படி வச்சுக்கிங்க. இந்த இடத்துல எனக்கு முடியுது. இதோட மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்கு மறுபடியும் கொஞ்சம் கீழே மார்க் பண்ணிக்குவோம். அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இப்படி இதே போல் இந்த ஷேப்பில் மார்க் பண்ணி அடுத்து சென்டரா இதே போல் இப்படி அடையாளப்படுத்திக்கிங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரா கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் இடையில வருதுங்களா அந்த இடத்துல மார்க் பண்ணோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்லேருந்து சரியாக 1.5 இன்ச் அளவு வைங்க. 1.5 இன்ச் அளவு வச்சு இப்படி சென்டராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இதே போல் இப்படி கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் அப்படி மார்க் பண்ணுங்கள். இப்போ இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆம்கோல் டாட் இந்த ஷேப் இந்த முக்கோணம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஷேப்லேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி நீங்கள் மார்க் பண்ணும் பொழுது கப் ஷேப்பும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல தையலுக்காக கொஞ்சம் தள்ளி இப்படி வி மாதிரி, ஏன்னா கப் ஷேப் வந்து நல்லா அந்த மெயின் டாட் எடுப்பாக இருக்குங்கிறதுக்காக இதே போல் இப்படி வி மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்பயும் போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்து இந்த பாயிண்ட்டில் இதே போல் கட் பண்ணுங்கள். இந்த மெயின் டாட் வரப்போ மட்டும் அப்படியே கொஞ்சம் ஷேப் கொடுத்து வி மாதிரி வந்து இப்படி கட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க. இந்த இடத்துல இப்படி சென்டராக சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ ஷோல்டரை கட் பண்ணி இந்த பகுதி கட் பண்ணும் பொழுது அப்படியே வந்து 1/2 இன்ச் கீழே இந்த கீழ் கோட்டோடு தான் கட் பண்ணணும். அப்படியே குடஞ்சி கட் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ சைடு அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த சைடு அளவு ஃப்ரண்ட்டு சைடு அளவு இதே போல் மார்க் பண்ணி நம்ம குறிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் தையலுக்கு விட்டது போக அப்படியே இந்த பாயிண்ட்டுக்கு நேராக சைடு அளவு வச்சு அப்படியே ஒரு சிசர் கட் கொடுங்க. இப்போ இதுக்கு நேராக நம்ம சைடு ஜாயின் பண்ணும் பொழுது அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தைக்க ஈஸியாக இருக்கும். அடுத்து பட்டி கிளாத். இப்போ பட்டி கிளாத்தை இதே போல் மடித்து போட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு சைடு அளவை வைங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட்லாம் பிடிப்போம். அதனால் பட்டியோட அகலத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியே கட் பண்ணிக்கலாம்.
இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு விடுங்க. தையலுக்கு விட்டதுலேருந்து பட்டியோட உயரத்தை அளவு வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். அதே போல் சைடுலேயும் அப்படி தான் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த சைடு பட்டியை அப்படியே அளவு வைங்க. இந்த சைடு பட்டியை இதே போல் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். மேலே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. நமக்கு உள்பட்டி கிளாத் வந்து பத்தலை அப்படின்னாலும் நம்ம வேறு கலர் கூட நீங்கள் தைக்கும் பொழுது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 2.25 இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். 1 இன்ச் கம்மி பண்ணி சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல, அதை கூட இதே போல் இப்படி எடுத்து வைங்க. இதே போல் இப்படி எடுத்து வச்சு கூட கிராஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ அப்படியே கிராஸ் வரைஞ்சிக்கிங்க. இப்படி இந்த பாயிண்டில் இதோடு இப்படி வந்து இதுக்கப்புறம் அப்படியே கிராஸ் வரைஞ்சிக்கலாம். எப்பையும் பட்டி கிளாத் கட் பண்ணும் பொழுது நம்ம சேஃப் கொடுத்து இதே போல் கட் பண்ணினா தான் கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப வந்து இந்த வளைவு எது பெண்டு கொடுக்காமல் வெட்டிட்டீங்க அப்படின்னா கப் ஷேப் நல்லா இருக்காது. அவ்வளோதான். இப்போ பட்டி கிளாத்து நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து நெக் பீஸ் கட் பண்ணணும். கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் கட் பண்ணிக்கணும். இப்போ கிளாத் இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இந்த நெக் பீஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கொக்கி பட்டி உயரத்தை இதே போல் அளவு வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா அதே அளவு நம்ம கரெக்டாக கட் பண்ணக்கூடாது. கொக்கி பட்டி உயரத்தை அளவு வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிக்கிங்க. இப்போ கொக்கி வி பட்டிக்கு வந்து கிளாத்தை 2ஆக மடித்து அகலம் 2 இன்ச் அளவு வர மாதிரி கட் பண்ணணும். வி பட்டிக்கு அகலம் 2 இன்ச் வர மாதிரியும் கொக்கி பட்டிக்கு கிளாத்தை 2ஆக மடித்து அகலம் 1 இன்ச் வர மாதிரியும் கட் பண்ணிக்கிங்க. அடுத்து கழுத்து நெக் வந்து கிராஸில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கிளாத்தை இழுத்து பார்க்கணும். எந்த சைடு கிராஸில் நீண்டு கொடுக்குதுன்னு பார்க்கணும். எந்த பக்கம் கிளாத் கிராஸாக நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் நம்ம கட் பண்ணணும். ஸ்கேலை இதே போல் கிராஸாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். வச்சு அகலம் 1 இன்ச் வர மாதிரி ஒரு 2-3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கழுத்து இறக்கத்தை பொறுத்து நெக் வந்து பீஸ் வந்து ஒரு 4-5 பீஸ் வெட்டி எடுத்துக்குங்க. இதே உங்களுக்கு நெக் வந்து இறக்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கூட போதும். எப்போவும் நீங்கள் நெக் பீஸ் கட் பண்ணும் பொழுது கிராஸில் தான் நீங்கள் வந்து கிளாத்தை கட் பண்ணணும். நெடுக்கில் கட் பண்ணிட்டீங்கன்னா சுருக்கமாக வரும். அதனால் கிராஸில் கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். நம்ம ஒரு எளிமையான முறையில் எப்படி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.